தமிழ்நாட்டில் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படாமல் தவிர்க்க ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 3ஆம் தேதி நடைபெறவுள்ள முகாம் மூலம் 5 வயதுக்குட்பட்ட 57.83 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் 5 வயதிற்குட்பட்ட சுமார் 6,68,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திமுகவை இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என சவால் விட்டவர்கள் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் என பிரதமர் மோடிக்கு திமுக எம்பி டிஆர் பாலு பதிலடி கொடுத்துள்ளார். திமுக மீது மோடி வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் டிஆர் பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசுமுறை பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அரசியல் அவதூறுகளை பிரதமர் அள்ளி இறைத்துவிட்டு சென்றிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாக பிரதமர் பேசியிருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி அமைய அடித்தளம் அமைத்தவர் ஸ்டாலின் என்பதாலேயே திமுக மீது மோடிக்கு கோபம் ஏற்பட காரணம் என்றும் பாலு தெரிவித்துள்ளார். 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ள டிஆர் பாலு, இதுபோன்று பிஜேபி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பேரிடர் நிதியை கூட தராமல் அல்வா கொடுக்கும் மோடி ஆட்சிக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் அல்வா கொடுப்பார்கள் என்று கூறியுள்ளார். திமுக அழிந்து போகும் என கட்சி உருவான காலம் முதல் இன்று வரை பலர் பேசி கடந்து சென்று இருக்கிறார்கள். ஆனால் திமுக என்ற இமயமலை இன்றும் வரலாற்றில் நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பதாகவும் டிஆர் பாலு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகள் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன. இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தலைமையிலான கூட்டணியில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை, 2வது சுற்று பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளோடும் பேசி முடிச்சிருக்கிறாங்க. 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை எண்ணிக்கை இடங்கள், என்னென்ன தொகுதிகள் என்பது தீர்மானிக்கப்படும். இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இவைகள் அனைத்தும் மிக சுமூகமாக முடியும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பிஜேபி மாநில தலைவர்களுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பிஜேபி தலைமையில்தான் கூட்டணி என்றும் பிஜேபி தலைவர்கள் தங்களை புறக்கணிக்கவில்லை, தொடர்ந்து தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார். தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க தாம் நேரம் கேட்கவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர்களும் நேர்மட்ட தலைவர்களும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. யார் ஆளப்படுகிற தேர்தல் ஆக தேசிய அளவில் தேசிய கட்சியாக இருக்கிற கூட்டணி. பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா கூட்டம் கொரட்டூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, திமுகவை வீழ்த்தும் ஆற்றல் இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்று கூறினார். அவர் தொடர்ந்து வருவதிலிருந்தே தெரிகிறது, அவர்கள் பலவீனமாக தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அவர் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களுடைய வெற்றியின் இலக்கு பூஜ்ஜியமாகத்தான் அமையுமே தவிர, தமிழகத்தை பொறுத்தளவில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும்
மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் கைப்பற்றும். விழுப்புரம் அருகே போலீசாரின் பிடியிலிருந்து தப்பியோடிய நபரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள வழக்கூர் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இளம்பெண் ஒருவரை 2 பேர் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர். அந்த பெண் தப்பியோடும் போது வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த உதயபிரகாஷ் மற்றும் சிறார் ஒருவர் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் தனிப்படை போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து விழுப்புரம் அழைத்து வந்தனர். அப்போது உதயபிரகாஷ் தப்பியோட முயன்ற போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அவர் போலீஸ்க்கு அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் ஆஃப் மினிமம் ஃபோர்ஸ் பண்ணோம். முன்னாடி வார்னிங் கொடுத்தோம். நம்ம 2 போலீஸ்க்கு இதில் காயம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம வார்னிங் கொடுத்தோம். அதன் பிறகு நம்ம எஸ்ஐ 2 ரவுண்ட் ஷூட் பண்ணார். அதில் அவருக்கு நீ பக்கத்தில் இன்ஜுரி இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. போலீஸுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதசார்பன்மை ஆகியவற்றை நீர்த்து போக செய்வதுதான் RSSஇன் நோக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சி தமிழர் இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று விருதுகளை வழங்கிய பின்னர் பேசிய திருமாவளவன், எல்லா வழிகளையும் கடந்து உச்சநிலையை அடைவதுதான் பக்குவம் என்றார். சாதி என்கின்ற அடையாளம் நிரந்தரமானது அல்ல. அதனை தாண்டி மனித குலம் முழுமையாக மேம்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காலம் கடிந்து கொண்டிருக்கிறது. VP சிங் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தியா அம்பேத்கரின் திசை வழியில் பயணிக்கிறது. தோழர்களே, மறந்து விடாதீர்கள். இந்திய மூலையில் எங்கே ஒரு விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அது மேல்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் அடித்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் எந்த மூலையில் நிகழ்ந்தாலும், அது திரைக்களமாக இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் பண்பாட்டு களமாக இருந்தாலும், எந்த புள்ளியிலே என்ன விவாதம் நடந்தாலும் அங்கே அம்பேத்கர் என்கிற அரசியல் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு இயந்திரங்கள் மூலம் பயணச்சீட்டு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். கிண்டியில் உள்ள போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையகரத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டுள்ள 50 புதிய பேருந்துகள் இயக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு வழங்கும் திட்டத்தினையும் அவர் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் ரொக்கமாக மட்டுமல்லாமல் டெபிட் கார்டு மற்றும் UPI மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பேருந்து நடத்துனர்கள் பயணச்சீட்டுகளை வழங்குவார்கள். சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நசீர் என்பவர் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை விமான நிலையத்திற்குள் சென்று நுழைவு கட்டணம் வாங்கும் போது கட்டணம் வசூலிக்கும் ஊழியர் அவரை தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனத்தை குறுக்கே நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதனை இன்று நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலையை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதனை இன்று நேரில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலுக்கு புதிது, அவரை பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுலா மாளிகை கட்டுமான பணியானது கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்போது பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் மேடையில் எது வேண்டுமானாலும் பேசலாம், அது பெரிய விஷயம் அல்ல என்று கூறினார். அண்ணாமலை அரசியலுக்கு புதியவர், அவரு எங்க வயசெல்லாம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசியலுக்கு ஒரு புதியவர். இன்னும் சொல்ல போல காவல்துறையிலிருந்து பணியாற்றி வந்திருக்கிறாரு. இப்பதான் முத அவர் தேர்தலை சந்திக்கிறாரு. இந்த தேர்தல் தான் அவர் தலைவராக இருந்து சந்திக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் வச்சு நீங்க முடிவு எடுத்துங்க. ஊட்டி மைசூர் சாலையில் சாலையோரம் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சாலையோரம் 8 காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டதால் ஊட்டி மைசூர் செல்லும் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றது. காட்டு யானை கூட்டம் சாலையை கடந்து வனப்பகுதிக்கு சென்ற பின்னர் போக்குவரத்து சீரானது. வேலூர் மற்றும் காட்பாடி சுற்றுவட்டாரத்தில் காலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வழக்கமாக டிசம்பர், ஜனவரி மாதங்களில் பனியின் தாக்கம் இருக்கும். ஆனால் பிப்ரவரி இறுதியிலும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. மேலும் காட்பாடி, குடியாத்தம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் பகுதியில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். பனிப்பொழிவால் காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்வோர் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். திருவள்ளூர் அருகே மீன் பண்ணைக்கு வேலைக்கு சென்ற பழங்குடியினர் குடும்பத்தினரை பாமக நிர்வாகி கொத்தடிமையாக வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பத்தூர் மாரி தனலட்சுமி தம்பதி மோவூரில் பாமக ஒன்றிய செயலாளர் ஏழுமலைக்கு சொந்தமான மீன் பண்ணையில் வேலை பார்த்து வந்தார். இவர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என கூறி 5,000 ரூபாய் மட்டுமே வழங்கியதாக தெரிகிறது. இதனால் மீன் பண்ணையில் இருந்து வேறொரு பகுதிக்கு வேலைக்கு சென்ற தம்பதியை ஏழுமலை தனது வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த அவர்கள் தற்போது திருவள்ளுவர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு டிஎன்இபி எம்ப்ளாயர் பெடரேஷன் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரியத்தில் உள்ள அடிப்படை பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் அருகே நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தேர்தல் பிரச்சாரத்தினை தொடங்கினார். சண்முகாபுரம் காலனியில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வீடு வீடாக சென்று இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் 3 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி, லக்ஷ்மணன் உள்ளிட்ட பலர் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆரை தவறாக பேசிய திமுக எம்பி ராசாவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 76வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். விழாவில் திரைப்பட இயக்குனர் RV உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர் பேசுகிறார். புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி ஆட்சி என்று போடுகிறார். இளைஞர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழக வளர்ச்சிக்கு உதவி ஆட்சி என்று சொல்கிறார். ஆனால் இந்த அயோக்கியன், இந்த ராஜா
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கேவலமாக பேசுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட அயோக்கியன் நாம் வணங்குகிற தெய்வம், ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருந்த ஒப்பற்ற தலைவரை இழிவாக பேசியிருக்கிற இந்த ராஜாவுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களெல்லாம் நல்ல பாடம் போட்ட வேண்டும். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு நடிகை நிரோஷா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான மாநில அளவில் தற்காப்பு கலைகளான டேக்வாண்டோ போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. இதில் பெண்களுக்கான தூதர் நடிகை நிரோஷா கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் எந்த கட்சியும் தொடங்கவில்லை என கூறினார். சந்தோஷமா இருக்குங்க. வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கு. அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். நல்ல விஷயம், மக்களுக்கு நிறைய நல்ல செய்யணும் ஆசைப்படுறாரு. நல்ல விஷயம் தான். நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்றது பெரிய விஷயம். அண்ட் நான் மக்கள் கட்சி தாங்க. மக்களுக்கு நானே பேசிக்காக நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன். ஸோ நான் மக்களுக்காக தான். ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க. கும்பகோணம் அருகே உள்ள சாக்கோட்டை பகுத்தறிவு அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை திராவிட கழக தலைவர் கி வீரமணி திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 370, 270 இடங்களில் வெற்றி பெறும் என கூறி வருவதெல்லாம் மக்களை ஏமாற்றும் தந்திரம் என கூறினார். யாத்திரை, பாதி யாத்திரை, மீதி யாத்திரை, இந்த யாத்திரையினால ஒரு இதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய இறுதி யாத்திரையை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு காட்டும். இங்கே மட்டுமல்ல, இங்கே 40க்கு உறுதி. இந்தியா முழுக்க வரப்போவது நிச்சயமாக அடுத்து வெற்றி பெற்று ஏப்ரலுக்கு பிறகு மே மாதம் ஆட்சி அமைக்கப் போவது இந்தியா கூட்டணி தான் என்பதிலே சந்தேகமே இல்லை. டெல்லி, ஹரியானா எல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் பாஸ்போர்ட், விசாக்களை முடக்க உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை டிஎஸ்பி ஜோகிந்தர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஹரியானா வழியாக டெல்லி நோக்கி பேரணியாக விவசாயிகள் வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது வன்முறை ஏற்பட்டது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் ட்ரோன் கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்ததில் போராட்டக்காரர்கள் குறித்த தகவல் அடையாளம் காணப்பட்டு இருப்பதாகவும் ஹரியானா மாநிலம் அம்பாலா காவல்துறை அதிகாரியான ஜோகிந்தர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் சம்பந்தப்பட்டவர்களின் பாஸ்போர்ட், விசாக்களை முடக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே விவசாயிகள் தங்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று முக்கிய முடிவெடுக்க இருப்பதாகவும் பாரதிய கிசான் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை அருகே உள்ள ஊனமாஞ்சேரி காவல் உயர் பயிற்சியகத்தில் 19 காவல்துறை கண்காணிப்பாளர்கள், 429 உதவி ஆய்வாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது காவல் பணி என்பது வேலை இல்லை, அது சேவை என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு பயிற்சி முடிச்சு களத்தில் இருக்கிற நீங்க தான் நாட்டோட பாதுகாப்புக்கும் சமுதாய நன்மைக்குமான பாதுகாவலர்கள். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பொதுமக்களை நேசிக்கிறது, சாதி மத வேறுபாடுகளை கடந்து எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்குறது. இது போன்ற காரணங்களால தான் காவல்துறையை பொதுமக்களின் நண்பன்னு குறிப்பிடுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணியாற்றணும். அதிமுக கூட்டணியில் திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சி தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதி. ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க. அதை நாங்கள் கேட்போம். திருவள்ளூர் தொகுதி சொந்த தொகுதி, அதை வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு 8 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தீர்ப்பளித்தார். தற்போதைய சூழலில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க இயலாது என மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி 8 மாதங்களாக சிறையில் இருப்பதால் இந்த வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்குமாறு முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. விளவங்கோடு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அண்மையில் பிஜேபியில் இணைந்ததை அடுத்து தமது பதவியை ராஜினாமா செய்தார். அதை சபாநாயகர் அப்பாவு ஏற்றதை அடுத்து சட்டப்பேரவை செயலகம் அது பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவித்தது. இந்த நிலையில் விளவங்கோடு தொகுதி இந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தொகுதி காலியாக உள்ளதாக அரசிதழில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் பூனேரி பால்டன் மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வந்தது. 12 அணிகள் பங்கேற்ற இந்த தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை பிடித்த பூனேரி பால்டன், நடப்பு சாம்பியன் ஜெய்ப்பூர் பிங்க் பார்தர்ஸ் அணிகள் நேரடியாக அரையிறுதி சுற்றை எட்டியது. 3 முதல் 6வது இடத்தை பெற்ற அணிகள் வெளியேறுதல் சுற்றில் மோதின. இதில் பால்டன் ஃபைடர்ஸ் தபாங் டெல்லியையும், ஹரியானா ஸ்டீலர்ஸ் குஜராத் ஜெயிட்டனையும் வெளியேற்றி அரையிறுதிக்கு முன்னேறியது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.